வணக்கம் மக்களே. இதோ பாப்பாய் அண்ணாச்சியும் நம்ம சுட்டித்தம்பி அருணும் சேர்ந்து சொல்லப் போற ஒரு அட்டகாசமான குட்டி ஸ்டோரி. கேட்க தயாரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் சுட்டி அருண். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாப்பாய் அண்ணாச்சி. இப்போது கதைக்குள் போகலாம் வாங்க. சுட்டி அருண் தனது நண்பர்களுடன் படகு நிறுத்துமிடத்தில் மிகவும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் அவனைச் சுற்றி நின்று, அருண், நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். உன்னால் எதையுமே தூக்க முடியாது. எங்களை விட நீ ஒரு சிறு பையன் என்று ஏளனம் செய்து சிரித்தார்கள். அந்த நொடிகளை மிகுந்த சோகத்துடன் கடந்தான். அப்பொழுது அருகிலிருந்த ஒரு பெரும் பாறையை தூக்கி தன் பலத்தை நிரூபிக்க எண்ணினான். ஆனால் அந்த பெரும் கல்லை தூக்க அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாயின. பின்னர் அவன் மிகுந்த கவலையுடன் அருகில் இருந்த மேசையில் அமர்ந்தான். அப்போது திடீரென அங்கே ஒரு மாயச் சுழல் உருவானது. அந்தச் சுழலிலிருந்து மாவீரன் பாப்பாய் அண்ணாச்சி கம்பீரமாகத் தோன்றினார். அவர் அங்கிருந்த சிறுவன் அருணுக்கு உதவவே வந்திருந்தார். பாப்பாய் அண்ணச்சி உடனே சுட்டித்தம்பி அருணிடம், என்ன ஆச்சு? ஏன் சோகமாயிருக்கிறாய் என்று கேட்டார். அருண் பாப்பாய் அண்ணாச்சியிடம், நான் மிகவும் வலிமை இல்லாதவன் போல் இருக்கிறேன் பாருங்கள். என்னால் இந்த கல்லை கூட தூக்க முடியவில்லையே என்று வருத்தத்துடன் கூறினான். பப்பாய் அண்ணாச்சி கம்பீரமாக அருணிடம் சொன்னார், அருண், நீ கீரை வகைகளைச் சரியாகச் சாப்பிடாததால்தான் இப்படி பலமில்லாமல் இருக்கிறாய். பலம் பெற கீரை அவசியம் தம்பி. என் புஜபலத்தை பார்த்தாயா? இவை அனைத்தும் சத்தான கீரை வகை உணவுகளை நான் உண்டதால் வந்த வலிமை. நான் என்னுடைய பசலைக்கீரையை உனக்கு தருகிறேன். அதைச் சாப்பிட்ட உடனே உனக்கு எப்படி வலிமை வருகிறது என்று பார் எனக் கூறி அந்த பசலைக்கீரை டப்பாவை அருணிடம் போப்பாய் அண்ணாச்சி கொடுத்தார். அருண் அந்த கீரையைச் சாப்பிட்ட அடுத்த நொடியே ஒரு புதுவிதமான வலிமையை பெற்றதை உணர்ந்தான். உடனே அருகில் இருந்த அந்த பெரிய கல்லை மிக எளிதாக தூக்கினான். அவன் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். அருண் தன்னை கேலி செய்த நண்பர்களிடம் இதை நிரூபிக்க உடனே முடிவெடுத்தான். நான் இப்பொழுது எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா என்று கர்ஜித்தான். நண்பர்களுக்கு முன்னால் அந்த பெரிய கல்லை எடுப்பது போல அவன் நடித்தான். அருணின் அந்தச் செயலை பார்த்து அவனுடைய நண்பர்கள் மறுபடியும் ஏளனமாகச் சிரித்தார்கள். அருண் சிரித்துக்கொண்டே சட்டென அந்த பெரிய கல்லை மிக எளிதாக தூக்கிவிட்டான். அவனது நண்பர்கள் அதை பார்த்து வியந்து நின்றனர். பின்பு, இந்த கல்லை உன்னால் எப்படி இவ்வளவு சுலபமாக தூக்க முடிந்தது என்று அவனிடம் வியப்புடன் கேட்டார்கள். அருண் தனது நண்பர்களிடம் பாப்பாய் அண்ணாச்சியை அறிமுகம் செய்து வைத்தான். அவர்களுக்கு தனது கீரை பாட்டில்களை பரிசாக அளித்த பாப்பாய் அண்ணாச்சி, தினமும் கீரை சாப்பிட்டு வந்தால் நீங்களும் என்னைப் போலவே வலிமையாக இருக்கலாம் என்று உற்சாகமாக கூறினார். பாப்பாய் அண்ணச்சியும் அருணும் நண்பர்களுடன் சாப்பிட்ட பின்பு சிரித்து மகிழ்ந்தபடி விளையாடிக் கொண்டிருந்தனர். பின்னர் போப்பாய் அண்ணாச்சி அருணுக்கும் அவனது நண்பர்களுக்கும் விடைபெற்று, நான் கடலுக்குச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் படகில் பயணமானார். குழந்தைகளே, தினமும் கீரை உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள். Out on Marina Dock for a new journey to explore, sharing the waves and the lore with smiles right from the Chennai shore. So come aboard and join the crew, learn something fun and always new. On Smartio and Nachi, it's all for you. Smartio and Nachi, yeah, you know what to do. Hello, Popeye and Nachi. Hey kids, watch our channel Smart Do and Nachi, share and subscribe.